என் பின்னாடி நிக்குதுல ஒண்ணு, இது வாரத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் லூசு மாதிரி பண்ணி வசமா மாட்டிக்கும். இதுக்கு முட்டு கொடுத்தே எங்க முட்டி தேஞ்சிடும் போல. என்னவோ டெல்லிக்கு போயிட்டா நாங்கெல்லாம் வந்து அடிமை ஆட்சி என்னங்க அதானே சொன்னாரு, டெல்லிக்கு போற அடிமைகள்னு அதிமுக சொன்னாருங்க. அப்படியெல்லாம் இல்ல. அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஐயா, அம்மா இருந்திருந்தா திமுக ஆட்சியே இருந்திருக்காது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. அசால்ட்டா சொல்லிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, 5 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்துட்டாங்க. அடுத்த மாசம் ஒரு புது முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கலான்னு கையெழுத்து போட்டு ஒருத்தவங்களை கையெழுத்து போட்டு கவர்னர் கிட்ட கொடுத்தா அடுத்த நாள் ஜட்மெண்ட் வருது, கன்விக்டட்னு சொல்லி A2 கன்விக்ஷன் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. அம்மையார் சசிகலா அம்மையார் உள்ள போயிட்டாங்க. A1 யாருன்னு உங்களுக்கே தெரியும், A1 யாருன்னு உங்களுக்கே தெரியும். என்னவா இருப்பாங்கன்னு நீங்க சர்க்கரை கமிஷன் விசாரணைக்கு வந்ததா? இல்ல இல்ல இல்ல, நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் இன்பதுரானையும் சேர்த்து கேட்கிறேன். நீங்க உங்களால முடிஞ்சா நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. கன்விக்ஷன் ஆச்சா இல்லையா? சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ EPS ஐயாவுடைய ஆட்சி காலத்துல கஜா புயல் வருது, தானே புயல் வருது, கொரோனா வருது, எத்தனை இடர்கள், எத்தனை இன்னல்கள். அந்த சிறிய நேரத்துல, அந்த ஜஸ்ட் ஒரு few yearsல அவர் எத்தனை விஷயத்தை பார்த்தாரு, எத்தனை விஷயத்தை சமாளிச்சாரு. அப்படிப்பட்ட இடர்களை சமாளித்து ஒரு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி ஏன் திருப்பி ஜெயிக்க முடியல? தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன் சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இங்கே இஸ்லாமியர்களின் மத கலவரத்தை உண்டாக்க மதுரை ஆதீனம் என்னை தாடி வச்சவங்க கொலை செய்ய வந்தாங்க, ஜுப்பா போட்டவங்க கொலை செய்ய வந்தாங்க, எங்களை அடிக்க வந்தாங்கன்னு சொல்லும் போது இதே ஒரு முஸ்தபாவோ ஒரு பேரடியோ என் தம்பி கார்த்திகோ சொல்லியிருந்தா திமுக அரசாங்கம் IPC சட்டத்துல குண்டாச போட்டிருக்கோம். ஆனா இஸ்லாமியர் பாதுகாவலன் சொல்லக்கூடிய RSSக்கு மயிலுரையால் முதுகில் வளர்ந்து கொடுக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப சிறைவாசி விடுதலை ஒரு சென்ட் அடிக்கிறீங்க, ஆதீன விஷயத்துல ஒரு சென்ட் அடிக்கிறீங்க. என்ன அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க? மதுரையில் இருந்த ஆதீனம் தொப்பி குல்லா என்று பேசினாரே, அப்போது இஸ்லாமியர்களை பாதுகாக்க திமுக என்ன செய்தது என்று அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சென்னை கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சைபர் குற்றப்பிரிவு போலீசார் மதுரை ஆதீனம் இஸ்லாமியர்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் என்று 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தாவேகா சார்பில் கைது செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சொன்னதை செய்வார். திரு ஸ்டாலின் இருக்கிறார், 520 வாக்குறுதிகள் எதையும் செய்யவில்லை. கொரோனா காலத்தில் சொன்னார் நான் தருவேன் என்று சொன்னார், 2500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தார். அதுபோல பொங்கலுக்கு 2500 ரூபாய் சொன்னதை செய்வார். இப்பவும் அவர் செய்வார். 2000 ரூபாய் தருவேன் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். 10000 ரூபாய் தருவேன் அண்ணன் எடப்பாடியார் சொல்றார். 2 பெருசா 10 பெருசா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். 2 மாசம் 10 ஒரு தடவை தானே. 10000 ரூபாய் எப்படிங்க தருவீங்க? ஏற்கனவே 2000 ரூபாய் சொல்லியிருக்கீங்க, 10000 ரூபாய் எப்படி தருவீங்க? செய்தியாளருக்கு கேட்கறாங்க. மக்களுக்கு வரிகளை புது வரிகளை போட்டு நான் 10000 ரூபாய் தருவேன். லட்சணத்தை பாருங்க. வரி வதிப்பால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதை சமாளிப்பதற்கு 10000 ரூபாய் எல்லா குடும்பத்திற்கும் தரப்போகிறேன் சொல்லிட்டு செய்தியாளர் கேட்டா, அது எப்படி அந்த பணத்தை எடுப்பீங்கன்னு கேட்டா, நான் பொருளாதாரத்தை முன்னேற்றுவேன், தொழிற்சாலைகளை உருவாக்குவேன், பொருளாதாரத்தை உயர்த்துகிற திட்டங்களை நான் செயல்படுத்தி காட்டுவேன் சொல்ல வரி விதிச்சு அதையே தருவேன்னு சொல்ற பெரிய நிர்வாகி தாங்க. அவர் அதான் தேடிட்டு இருக்காங்க நாட்டுல. இப்போ இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்க கேக்குறான் ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. ஜான் சி மேக்ஸ்வெல் என்று அமெரிக்க ஒரு அறிஞர் அவர் சொல்லியிருக்கிறார், நீதி, நேர்மை, நாணயம், தனி மனித ஒழுக்கம் நிறைந்தவர் எவரோ அவர்தான் தலைமையத்தை வகிப்பதற்கு தகுதியானவர் என்று சொன்னார். மேக்ஸ்வெல் சொன்னதின்படி எடப்பாடியாரும் சிறந்த தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போறாருன்னு சொன்னா 4 கார் மாறி முகத்துல கட்சிப்பை மூடி நான் அமித்ஷாவை பாக்குறேன்னு சொல்ல போய் தைரியமா சொல்லக்கூடிய துணிவு இல்லாம நான் அதிமுக அலுவலகத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மேக்ஸ்வெல் சொன்னதின்படி எடப்பாடியாரும் சிறந்த தலைவர். ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. என்னண்ணே நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட குற்றங்களுக்கு பிரச்சனையாக காரணமாக இருக்கிறது போதை அரக்கன். அதை விட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு. அந்த பெண்கள் பாதுகாப்பை சொல்வதற்கு பாஜக எந்த உரிமை இருக்கு? மணிப்பூர்ல நிலைமை என்ன? மணிப்பூர்ல பாஜகவோட நிலைமை என்ன? நீங்கள் தான் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களா? காஷ்மீர்ல ஒரு 10 வயசு பெண்ணை கோவில் கருவறையில் வைத்து மாற்றி பாலியல் பலாத்காரம் செய்து குத்துயிர் கொல்லுயிரமாக ரத்தமாக சதையும் நாகையும் அறுத்து அந்த இடத்துல போட்டதுல அதுக்கு யார் காரணம்? என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி இறக்கிறீங்களே. ஒட்டுமொத்த இந்தியாவில் 100 பேர் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்றால் 43 பெண்கள்
தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிற பொழுது அப்ப பாதுகாப்பு இல்லாமல் வேலைக்கு போறாங்களா? பாதுகாப்பு இல்லாமல் தான் 1 கோடி பெண்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா? இவ்வளவு பேர் பெண்கள் கல்லூரிக்கு படிக்க போறாங்களா? லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு போறாங்களா? இந்தியாவினுடைய நான் கேட்கிறேன் உங்களை, என்ன சொல்றேன், ஐசோலேட்டட் இன்சிடென்ட் 4 சொல்லிட்டு நீங்க குட்டிச்சோறாக்க பாக்குறீங்க. ஆனா அந்த 4 பேரோட இன்சிடென்ட்டை வைத்து 4 கோடி பேரையும் மீண்டும் அடுப்பங்கரையிலே முடக்கிப்படுவதற்கான சனாதனிகளுடைய எண்ணத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க இங்க உண்மையை பத்தி சொன்னார்கள், நீதிமன்றம் கேள்வி கேட்டது. பேசலாமா? இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜி என்ற ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட 450 நாள் சிறையில் இருக்கிறார். அப்பொழுது நாங்க தான் வழக்கு போட்டோம், அதுல நான் தான் வழக்கு போட்டேன். ஒரு அமைச்சர் தொடர்ந்து சிறையில் இருக்கிறார். அப்படியானால் அந்த அரசு எப்படி, அந்த மினிஸ்ட்ரி எப்படி வேலை செய்யும்? அவருக்கு எதற்கு அவர் இந்த சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு எதுக்கு அமைச்சர் பதவி இருக்கணும்னு சொல்லுகிற போராடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கலாமா, பொன்முடி அமைச்சராக இருக்கலாமா, நீதிமன்றம் கேள்வி கேட்ட ஒருவர் அமைச்சராக இருக்கலாமா என்று நீதிமன்றம் கன்விக்ஷன் கொடுத்த ஒருத்தர் முதலமைச்சராகவே இருந்த மாநிலத்தில் அமைச்சராக இருந்தால் என்ன கெட்டுவிடும்? கன்விக்ஷனை என்ன பண்ணாங்க? அப்பீல் போனாங்க. அப்பீல்ல என்ன பண்ணாங்க? குற்றம் இல்லைன்னு வந்தாங்க, இறுதி தீர்ப்பு வாங்கல, பிணையில வந்தாங்க, மறுபடியும் முதலமைச்சரா மாறினாங்க. அதே போல அப்பீல் போனாரு, என் மீது குற்றம் இப்போது நிரூபிக்கப்படவில்லை என்று பிணையில் வெளியே வந்தார், அமைச்சரானார். ஜெயலலிதா முதல்வரானது சரி என்றால் அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றது சரி. இவன் மூளையில சாணி அடிச்சு போயிட்டான்ப்பா அவன். பெண்களை எப்படி பாதுகாப்பீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு வேலு நாச்சியார் நீதிமன்றத்தை நாங்க அமைச்சிருவோம். அண்ணா நீதிமன்றத்தை அப்படி தனிநபர் பேர்ல அமைக்க முடியாதுங்க, அமைக்க முடியாதுங்க, தனிநபர் பேர்ல அமைக்க முடியாது, அது நீதிமன்றமாக விட்டுருவோம். அவங்க சொல்லும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னாக்க நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம். நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்க. அதுக்கு பிறகு நீங்க அது மட்டும் இல்ல, பெண் பிள்ளையை ஒருத்தன் தொட்டான்னா அவனை அங்கேயே போட்டு தட்டுதான் அடுத்த வேலைன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவனுக்கு தைரியம் இருக்கணும்ல. நீங்கள் அதை விமர்சனமாக கூட வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை சொல்லுவதற்கு ஒரு தைரியம் இருக்கணும்ல. அதை சொல்லும் தலைவனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். எல்லாமே மறந்து போச்சுல்ல, இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் திட்டம் நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. நாங்க சொல்றோம் பெண்களுக்கு வேரபிள் டிவைசஸ் அப்படின்னு சொல்றோம். வேரபிள் டிவைசஸ் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு டிவைஸ், அதுல கேமரா வச்சிருப்போம், அதுல செல்போன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும், ஜிபிஎஸ் லொகேஷனோட இருக்கும். பெண்கள் வந்துட்டு காதணி அணிஞ்சிக்கலாம், கழுத்துல அணிஞ்சிக்கலாம், இது போல அணிஞ்சிக்கலாம், வாட்ச்ல அணிஞ்சிக்கலாம். ஒரு போன்ல எடுத்து காவலன் ஆப் தொடர்ந்து அது வந்துட்டு ஓபன் ஆகி அது சிக்னல் கிடைச்சி இது போய் நம்ம வந்துட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை. 3 நொடி நீங்க தொடர்ந்து பிடிச்சா போதும், நேரடியாக அது வந்து காவல்துறைக்கு அழைப்பு கொடுக்கும். அப்படியான ஒரு திட்டத்தை நாம் தமிழருக்கு முன்வைக்கிறது ஏன்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக. ஓ வெரி குட். இந்த குணம்லாம் இருக்கா? கை கொடு. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? இந்தியை ஒழிக்கணும்னா ஐயா இந்த பேரெல்லாம் படிக்கிற கேளுங்க. इंदिरा आवास योजना, राजीव गांधी ग्रामीण विद्युत करण योजना, आम आदमी बीमा योजना, सर्व शिक्षा अभियान, जननी सुरक्षा योजना, राष्ट्रीय स्वास्थ्य बीमा योजना, प्रावसिक कोष இப்படி இதெல்லாம் எந்த மொழி? இதெல்லாம் நீங்க மத்திய அமைச்சராக இருந்த போது வந்த திட்டங்களின் பெயர்கள். ஆம், ஹிந்தியில் பெயர் இருந்தது. சர்வ சிக்ஷா அபியான் என்று ஹிந்தியில் வைக்கப்பட்ட பெயரை நான் இங்கே இருப்பவர்களுக்கு சற்று ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நீங்கள் இளம் வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது உங்கள் வீடுகளிலும் உங்கள் தெருக்களிலும் ஒரு பென்சில் படம் வரைந்திருப்பார்கள். அந்த பென்சில் படத்தில் முன்பக்கத்தில் ஒரு பெண் பிள்ளை கையில் பேனாவோடு உட்கார்ந்திருப்பாள், பின்பக்கத்தில் ஒரு பையன் கையில் நோட்டோடு உட்கார்ந்திருப்பான். பார்த்திருக்கிறீர்களா? கீழே என்ன எழுதியிருப்பார்கள்? அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று எழுதியிருப்பார்கள். சர்வ சிக்ஷா அபியானை அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று தமிழில் தந்தது அன்றைய காங்கிரசும் திமுகவும். இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் அலையில அடிக்கிற. அது மட்டுமல்ல, இந்திரா ஆவாஸ் யோஜனா என்று சொன்னார். ஆம், ஹிந்தியில் இந்திரா ஆவாஸ் யோஜனா தான், ஆனால் தமிழில் இந்திரா வீட்டு வசதி திட்டம் என்று அழகு தமிழில் பெயர் வைத்திருந்தது திமுக அரசு. ஆனால் இன்றைக்கு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் என்று கூட பெயர் வைக்க கூடாது, ஆவாஸ் அஞ்சிங் தான் பெயர் வைக்கணும் என்று துடியாய் துடிக்கிறது பாஜக. மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு கொடுத்து மாதிரி நிக்கிறேன். 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சோ அன்னில இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியில பேர் எழுதியிருக்காங்க. அது என்ன அந்த மனிதருக்கும் அந்த இயக்கத்துக்கும் இன்னைக்கு தெரிஞ்சிச்சா அது இந்தின்னு? எத்தனை நாள் அவருக்கு தெரியலையா? 5 வருஷமா தெரியாத இந்தியை இன்னைக்குதான் அவர் கண்ணை உறுத்திச்சா? இப்படி எல்லாம் பண்ணி நீங்க தேவையில்லாத ஒரு பொய் போராட்டத்தை கையில எடுத்து ஒரு உயிர் அநியாயமா காவு கொடுத்துட்டீங்களே. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல பிச்சு பிக்காளி பழம். ரயில்களினுடைய பெயர்களை எடுத்து பாருங்கள். கேட்கிறார்களே ஏன் திடீரென்று ரயில் நிலையத்தில் இந்தியை பார்த்து பதறுகிறீர்கள் என்று. தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் ரயில்களினுடைய பெயர்களை எடுத்து பாருங்கள். சேரன், சோழன், பாண்டியன், நெல்லை, முத்துநகர், செம்மொழி, சிலம்பு, பொதிகை, வைகை. அழகு தமிழில் இருந்த பெயர்கள் எல்லாம் இப்போது என்னவாகி இருக்கிறது தெரியுமா? அந்தியோதயா, துரந்தோ, தேஜஸ், சுவேதா என்று வாய்க்கு விளங்காத பெயர்களை வைத்து தமிழர்களுடைய நாக்கை அவர்கள் வதைக்க தொடங்கும் போது அந்த இந்தி எழுத்துக்களை பார்த்து தமிழனுக்கு கோபம் வருகிறது, மானம் இருக்கிறது, ரோஷம் வருகிறது. அந்த எழுத்துக்களை பார்த்து
தமிழகத்தை அழிக்க போகிறான். அந்த அப்படி சரி, காங்கிரஸ் ஆட்சியிலே எழுதிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, நீங்க வந்து மாத்துங்கோ. பாஜக வந்துருச்சுல, மோடி வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் போய் தமிழை பேசுறாரு. தமிழ்நாட்டு ரயில் நிலையங்களில் தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும் என்ற முடிவை மோடி ஏன் அறிவிக்க மறுக்கிறார் என்றால், அவர்களுடைய தமிழ் பாசம் எல்லாம் வெறும் நாடகம்தான், மேடைக்காக பேசுகின்ற பேச்சுக்கள் மட்டும்தானே தவிர உண்மை அல்ல. பத்திரிகையாளர் என்ற பேருல இங்க வந்து அவர் பேசினது முழுக்க முழுக்க திமுக உறுப்பினரை விட அதிகமான ஒரு திமுக விசுவாசியால் மட்டுமே சொல்லக்கூடிய கூற்றுக்கள். நான் வந்தோடனே பார்த்தேன், இந்திரகுமார் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்திரகுமார் தேரடி அறிமுகப்படுத்தணும் யார் கைத்தட்டாங்கன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கைத்தட்டாங்க. எட்டி விட்டேன்னு வெச்சுக்க நெஞ்செலும்பு மொத்தமும் நொறுங்கிடும். வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகை நடத்துகிறார் என்பதற்காக, நடுநிலையை காட்ட வேண்டும் என்பதற்காக, வெள்ளைக்காரர் ஆட்சியின் நன்மைகள் என்று காந்திஜி எழுதியிருந்தால் காந்தியை காந்திஜி என்று கூப்பிட்டிருப்பீர்களா? காந்தி பத்திரிகை நடத்தினார், காங்கிரஸ் அன்றைக்கு பத்திரிகை நடத்தியது, நேரு பத்திரிகை நடத்தினார், சுபாஷ் சந்திர போஸ் பத்திரிகை நடத்தினார், அம்பேத்கர் பத்திரிகை நடத்தினார். பத்திரிகையில் என்ன எழுதினார்கள்? வெள்ளையர் ஆட்சி வீழ்க என்று எழுதினார்கள். அதே வழியில் மோடியின் பாசிச ஆட்சி வீழ்க என்று இந்திரகுமார் தேரடி எழுதுவான், சாகும் வரை எழுதுவான். அதில் ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். அதை வெளிப்படையாக அறிவிப்பதில் காந்தி பத்திரிகையாளர் என்றால் நான் பத்திரிகையாளர் தான், தந்தை பெரியார் பத்திரிகையாளர் என்றால் நான் பத்திரிகையாளர் தான், அம்பேத்கர் பத்திரிகையாளர் என்றால் நான் பத்திரிகையாளர் தான். என்னை பத்திரிகையாளனா இல்லையா என்று கேட்பதற்கு நீங்கள் மனிதன் தானா என்பதை சிந்தித்து பாருங்கள். என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு? இந்திரகுமார், இப்ப சித்தாந்தம் சார்ந்து பேசுறீங்க, ஆனா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, கடன் இவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கறாங்க. பெண்களின் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அதனை எப்படி செய்ய போகிறது அரசு என்பதை பற்றி அரசு யோசிக்கவில்லை என்றால் யோசிக்க வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? எதிர்க்கட்சிகளுடைய பொறுப்பு. ஆனால் அந்த எதிர்க்கட்சியை சேர்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள் என்னுடைய கனவில் ஒரு நடிகை வருகிறார், நடிகையை பெற்றுத்தா என்று கேட்கிறார். எந்த மேடையில் அதை கேட்கிறார்? எந்த மேடையில் அதை கேட்கிறார்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற மேடையில் ஒரு பெண் நடிகையின் பெயரை சொல்லி எனக்கு அவர் வேண்டும் தருவாயா என்று முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார் என்றால், இந்த சிந்தனை அழித்து ஒழிக்கப்படாமல் எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த முடியும்? வெறுப்பேத்துகிறாயா? பெண்களுக்கு ரேஷன் கடைகளில் சேலை கொடுக்கிறார்கள் என்றால், சேலை கொடுத்தால் பத்துமா, யார் பாவாடை கட்டி விடுவது என்று கேட்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் என்கின்ற முன்னாள் அமைச்சர். இப்படிப்பட்ட சிந்தனை ஒழியாமல் பெண்களுடைய பாதுகாப்பை எப்படி உத்தரவாதப்படுத்த முடியும்? எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இவர்கள் தான் பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்கள். யூத்தா இருக்க என்ன பார்த்து தாத்தான்னு சொல்லிட்டு போறான்டா. தாத்தான் தானே சொல்லிட்டு போறாரு. வேற ஒண்ணும் சொல்லலையேன்னு சொல்ல வந்தேன். கஸ்தூரி அவர்கள் தெலுங்கிலே ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் சில நாட்களுக்கு முன்பாக, நான் பார்த்தேன். அவர் அதில் பேசி இருக்கிறார். தமிழ்நாட்டில் எங்கு அநீதி நடந்தாலும் நான் குரல் கொடுப்பது மட்டுமல்ல செயல்படுவேன் என்று. சி.வி. சண்முகத்துக்கு எதிராக அவர் என்ன செயல்பட்டார் என்பதை நான் கேட்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக என்ன செயல்பட்டார் என்பதை நான் கேட்கிறேன். எங்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அவர் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆனால் அவங்க மட்டுமா பேசுறாங்க? திமுக திரு பொன்முடி உள்ளிட்ட அவங்களும் தானே பெண்கள் குறித்து பேசுறாங்க. அப்ப எல்லா கட்சியிலும் இருக்கதானே செய்யுங்க. பொன்முடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தது. குற்றச்சாட்டு வந்த உடனேயே முதலில் கண்டித்தது யார் என்றால், திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டித்தார். கனிமொழி கண்டித்தார். சி.வி. சண்முகம் பேச்சை இன்பதுரை கண்டித்தாரா? சி.வி. சண்முகம் பேச்சை எடப்பாடி கண்டித்தாரா? சி.வி. சண்முகம் பேச்சை வளர்மதி கண்டித்தாரா? ஏன் கண்டிக்கவில்லை? ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை ஆணாதிக்க சிந்தனை, அருவருப்பான சிந்தனை. மூஞ்சில பூரா விட்டுருவேன். ஆழம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுனே ஸ்டைலா? பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துற. அப்படியே அர்த்தம் பாரு. வந்துட்டாயா வந்துட்டாயா. 10 ரூபாய் இருக்குமா? ஒரு புட்டி எண்ணெயும் ஒரு திரியும் வாங்குறதுக்கு 20 ரூபாய் இருக்குமா? அந்த தீபத்தை நீங்க எடுத்து வச்சிருந்தா பூர்ணச்சந்திரனோட உயிர் போயிருக்காது. அதுக்கு நீங்க யார் இரங்கல் கொடுத்தீங்க? யார் வந்து அந்த இரங்கல் பேசுனீங்க? திருப்பரங்குன்றத்தில் 150 ஆண்டுகளாக இருந்த தீபத்தூண் உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையே? அது சர்வே கல்லாகத்தானே இருந்தது. திடீரென்று உங்கள் கண்ணுக்கு அது தீபத்தூணாக எப்படி தெரிய வந்தது என்பதுதான் ஆச்சரியம். இதில் அடுத்த கட்ட ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கோயிலை நிர்வகித்து வருகின்ற பட்டர்கள், திமுகவிற்கு இவர்கள் வழங்குகின்ற பெயர் என்ன? பார்ப்பனர்களை எதிர்க்கிறது திமுக என்று. அந்த பார்ப்பன பட்டர்கள் சொல்லுகிறார்கள், திமுக சொல்லுவதுதான் சரி, அந்த தூணில் நாங்கள் விளக்கேற்ற முடியாது என்று பட்டர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அவர் சொன்னது சேம் சைடு கோல் மாதிரி ஆயிப்போச்சு. இன்ஸ்பெக்டர் உங்களை அடிச்சிட்டானா? அந்த இன்ஸ்பெக்டர் நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க உள்ள போனா அவன் உங்களை சும்மா விட மாட்டேன். பெஹல்காம்ல ஒருத்தங்களுடைய சமயம் என்ன, நம்பிக்கை என்னங்கிறதுக்கு பேண்ட கட்டி பார்த்து சுட்டவங்களை இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இன்னைக்கு நாம வந்து
நான் அதை மாத்தி சொல்றேன். இல்ல சர்ச்சை விரும்பல, நான் மாத்தி சொல்றேன். பெஹல்காம்ல மதத்தின் பேரால் நடந்த தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய தீவிரவாதிகளுக்கு யார் சரியான பதிலடி கொடுத்தார்கள்? ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? பெண் திட்டம் பெண்களுக்கானது. தமிழ் புதல்வன் திட்டம் அது ஒரு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டங்கள் மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நன்றாக கவனிங்க அண்ணா இன்பதுரை, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் GER, அதாவது உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால் 73% என்று சொல்லக்கூடிய விவரத்தை இங்கே நான் பதிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஹஜ் பயணம் பற்றி குறிப்பிட்டார். ஹஜ் பயணத்திற்கு 2018 ஒரு நபருக்கு 15,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. 2025 ஒரு தனிநபருக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருக்கிறது திமுகவுடைய அரசு. அப்படி சொல்ற என் செயலாளரே. போற போக்குல ஒண்ணு தப்பா கஸ்தூரி கூட்டணி கட்சின்னு கூட பார்க்காம திட்டாங்க. அவங்க ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டீங்க. தவறுன்னு சொல்ல, கருத்து சரி, ஆனா பாவம் உங்க கூட்டணி கட்சி மேல பழிய சொல்லிட்டீங்க. டாய்லெட் கட்டுறதுலாம் தப்பா வச்சு கட்டிட்டாங்கன்னு. CAG ரிப்போர்ட்ல நான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில இருக்கேன். எல்லாம் 2016 இருந்து 2021 கட்டப்பட்டதுக்கு தான் அந்த மாதிரி டாய்லெட் கட்டி இருக்கிறதுக்கெல்லாம் ரீஃபண்டிங் கேட்டு இருக்காங்க. CAG ரிப்போர்ட்ல ரீஃபண்டிங் கேட்டு இருக்கிறதெல்லாம் 2016 இருந்து 2020 இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல கட்டினது. அதுக்கான CAG ரிப்போர்ட்ஸ் நாங்க தான் பாக்குறோம், நீங்க பார்க்கல. நாங்க தான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நாம வாங்க வேண்டிய பொருளை யார் உத்தரவு கொடுத்து நம்ம வாங்கணும்? நாம ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்ததை நிறுத்துன்னு சொன்ன அமெரிக்கா உத்தரவு போடுது. இப்ப நான் வாங்கிக்கலாமான்னு சொல்லி கேக்குது. வாங்கிறதுக்கு உத்தரவு கொடுத்த பிறகு வாங்க போகிற அளவிற்கு இந்தியாவுடைய மானத்தை அடமானம் வைத்து விட்டீர்களே, நியாயமா? டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. நாகரிகம் உள்ள மனிதன் மதங்களை ஒன்றுபட நேசிப்பான். நாகரிகம் உள்ள மனிதன் மதங்களும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பான். மீண்டும் மீண்டும் மதத்தை வைத்தே தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அதிமுக காரர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். தலைமை முடிவெடுத்தாலும் தலைமைக்கு தக்க பாடத்தை தொண்டர்கள் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு சிறந்த தலைவர், தமிழ்நாட்டிற்கு எந்த தலைவர் தேவை என்றால் வழி தெரிந்த தலைவர். டெல்லி தான் நமது அதிகாரத்தை மறுக்கிறது என்று வழி தெரிந்த தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். அந்த வழியில் தமிழ்நாட்டை அழைத்து செல்லும் தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். அந்த வழியில் யாருடைய அதிகாரத்தையும் கோராமல், நீ நிதி கொடுக்காவிட்டால் தமிழ்நாடு சொந்த நிதியில் கல்வியை செய்யும் என்று தமிழ்நாட்டின் சொந்த நிதி வருவாயை பெருக்கி இருக்கிறார். அந்த மானமுள்ள தலைவன் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.